ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெத்திலி மீன் அவியல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. நம்ம ரச சாதம், பழைய சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு 1/2 கிலோ நெத்திலி மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா பொருள் நம்ம தயார் பண்ணிடலாம். நான் 1 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இவ்வளோத்தையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு அடி அடித்தா போதும். மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி பதத்துக்கு தான் நம்ம அடிக்கணும். ஏன்னா நம்ம இதை அவியல் பண்ணுறதுனால பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு கடாயில் நெத்திலி மீனை போட்டிருக்கிறேன். அது கூட நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீளமாக கீறி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பீஸ் மாங்காய், ஒரு 3 மிளகாவை கீறி போட்டிருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நான் அரைச்ச இந்த மசாலாவை போட்டுட்டு இது கூட நான் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் புளிப்பாக இருந்துன்னா புளி தண்ணி விடாண்டாம், அதுக்கு பதிலாக தண்ணி விட்டுக்கோங்க. மாங்காய் புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் புளி தண்ணி விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி நம்ம நிறைய விடக்கூடாது. இந்த மீனும் தண்ணியும் சமமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு அது கூட நான் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியும் மீனும் சமமாக்கி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் இந்த டைமில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. நம்ம கிளறும்போது கரண்டி வச்சு நம்ம கிளறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கிறேன். இந்த லைட்டாக தண்ணி இருக்கும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுட்டோன்னா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி சூப்பரான உங்களுக்கு நெத்திலி மீன் அவியல் தயார். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த நெத்திலி மீன் அவியல் ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.